Hi friends, வணக்கம். Welcome to Shanu Samayal. இந்த வீடியோல நல்ல டேஸ்டியான புசுன்னு வாழைக்காய் பஜ்ஜி, சோடா உப்பு எதுவும் சேர்க்காம நம்ம ஹோட்டல்ல சாப்பிட்ற டேஸ்ட்லயே வீட்லயே எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதுக்கு வந்து சின்ன சின்ன டிப்ஸ் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா வீட்லயும் சூப்பரா பஜ்ஜி செய்யலாம். வாங்க செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். இது பண்றதுக்கு நான் ஒரு 2 மீடியம் சைஸ் வாழைக்காயை நல்ல தோலை சீவிட்டு இந்த மாதிரி நீல நீல துண்டுகளா வெட்டி வச்சிருக்கேன். ஓரளவுக்கு இந்த திக்னஸ்க்கு எடுத்துக்கோங்க. ரொம்ப மெல்லிசா வேணும்னாலும் நான் எடுத்துக்கலாம். நான் இந்த அளவுக்கு திக்கா எடுத்திருக்கேன். அடுத்து இந்த பஜ்ஜி மாவு ரெடி பண்ணுறதுக்கு இந்த பவுலில் 1 கப் அளவுக்கு கடலை மாவு, இது கூடவே ஒரு 1 டீஸ்பூன்லேருந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு, இது கூடவே ஒரு 1½ கரண்டி அளவுக்கு ரொம்ப புளிப்பில்லாத இட்லி மாவு சேர்த்துக்கலாம். இட்லி மாவு சேர்த்து நீங்கள் பஜ்ஜி பண்ணி பாருங்கள், நல்ல புசுன்னு சூப்பராக வரும். சோடா உப்பே தேவையில்லை. ஃபஸ்ட்டு இதை நல்லா கலந்துக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது ஓரளவுக்கு திக்கான பஜ்ஜி மாவு பதத்துக்கு கரைச்சிக்கணும். ரொம்ப தண்ணி சேர்த்துட்டோம்னா நம்ம வாழைக்கால வந்து பஜ்ஜி மாவே ஒட்டாது. அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சி விட்டுறணும். இந்த மாதிரி விஸ்க் வச்சு நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக கட்டி இல்லாமல் நம்ம கரைச்சிடலாம். கொஞ்சம் மட்டும் தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சி விட்டுறணும். மாவு இந்த பதத்துக்கு இருக்கணும். ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் இப்படி இருக்கணும். இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வாழைக்காய் ஸ்லைஸ்லேருந்து ஒன்று எடுத்து 2 பக்கமும் மாவு நல்லா கோட்டாகிற மாதிரி பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா மாவை வலிச்சு விட்டுட்டு நல்ல சூடான எண்ணெயில் போட்டுடலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு பஜ்ஜியாக நம்ம மாவில் முக்கி எடுத்து எண்ணெயில் போட்டுடலாம். நான் ஒரு 2லேருந்து 3 பஜ்ஜி தான் சேர்க்க போகிறேன். இங்கே பாருங்கள், நம்ம சோடா உப்பு எதுவுமே சேர்க்கலை. நல்லா அந்த எண்ணெய் சூடாக ஆக அந்த பஜ்ஜி வந்து உப்பி வருது பாருங்கள். ஸ்டவ்வை வந்து ரொம்ப ஹை ஹீட்டில் இல்லாமல் மிதமான தீயில் வச்சு இந்த மாதிரி ஒரு சைடு நல்லா குக் ஆனதும் திருப்பி போட்டுக்கலாம். நல்லா ரெடியாகி வந்துடுச்சு. எண்ணெயோட சலசலப்பு சத்தம் ஓரளவுக்கு அடங்கி நல்ல ஒரு கலர் வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்துடலாம். எண்ணெயை நல்லா வடிச்சிட்டு நம்ம எடுத்து வச்சிடணும். சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இதே மாதிரி நம்ம எல்லா பஜ்ஜியும் நம்ம போட்டு எடுத்துடலாம். இந்த பஜ்ஜியும் ரெடி ஆயிடுச்சு. இது சுட சுட தேங்காய் சட்னியோடு வச்சு சாப்பிட்றதுக்கு செம்மையாக இருக்கும். நல்ல ஒரு மழை நேரத்தில் அப்படி இல்லாட்டி ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் சாப்பிடணும் அப்படின்னு தோணும்போது இந்த பஜ்ஜி கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்ற கமெண்ட்ஸை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இப்போ பஜ்ஜியை பிச்சு காட்டுறேன் பாருங்கள். நம்ம மாவு வந்து கரெக்டான பக்குவத்தில் செஞ்சோம்னா அந்த வாழைக்காலை நல்ல கோட்டாகி நல்ல சாஃப்டாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. இதை அப்படியே தேங்காய் சட்னியில் நம்ம டிப் பண்ணி சாப்பிட்டோம்னா செம்ம டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.